ஹோலி பண்டிகை வந்து பொதுவாக லீவு, எல்லோரும் வந்து விடுமுறைக்கு ஊருக்கு போயிடுறாங்க. இவரும் ஊருக்கு போயிடுறாரு. வீட்டில் இருந்தவங்க யாருன்ற விளக்கங்கள் இல்லை. வீட்டில் நெருப்பு பிடிச்சிக்குது. நெருப்பு பிடிச்ச உடனே தீயணைப்புத்துறை வருது. தீயணைப்புத்துறை வந்து அவங்க என்ன வேலை செய்வாங்க, எல்லாத்தையும் வந்து தீ அணைச்சிட்டு எந்தெந்த பொருள் வந்து எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அறிக்கை கொடுக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து ஒரு பட்டியல் எடுப்பாங்க, இன்வென்ட்ரின்னு பேர். அந்த இன்வென்ட்ரி இருக்கிற இடத்துல அந்த வீட்டிலிருந்து 11 கோடி ரூபாய் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 11 கோடி ரூபாய் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அணைத்து கொண்டிருக்கின்ற தீயணைப்புத்துறை வீரர் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே, அங்கே பாரு காந்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு பேசுகிறார். காந்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற பேசிகிட்டு இருக்கிறது வீடியோவாக இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. ஆக அது அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட காணொலின்றதில் ரெண்டாவது கருத்து இல்லை. எரிஞ்சு போன பணம் 11 கோடின்றதை வந்து எண்ணி பார்க்காம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதற்கு அடுத்தது உடனே வந்த செய்தி, இன்னும் 26 கோடி ரூபாய் பணமாக அங்கே கைப்பற்றப்பட்டது. மொத்தம் 37 கோடி ரூபாய் பணம் கண்டெடுக்கப்பட்டதாக முதல் அறிக்கைகள், முதல் தகவல்லாம் வந்துருச்சு. எஃப்ஐஆரில் முதல்ல வந்த தகவல்கள்.